லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து சமீபத்தில் வெளியானது கூலி. இதனை அடுத்து தற்போது அவரது நடிப்பில் ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாக்கி வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கி வரும் இந்த படத்தோட ஷூட்டிங் துவங்கி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. இந்நிலையில் ஜெயிலர் 2 ரிலீஸுக்காக ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருப்பில் இருக்காங்க. அதாவது ரஜினி நடிப்பில் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வெளியான முதல் பாகத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்போது ஜெயிலர் 2 உருவாகி கொண்டிருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த படத்துக்கான ஷூட்டிங்கிற்காக கேரளாவுக்கு கிளம்பி சென்றார் ரஜினிகாந்த். இந்நிலையில் இந்த படத்தோட ரிலீஸ் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே ஜெயிலர் 2 படப்பிடிப்பு துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. இதனிடையில் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் நிறைவடைந்து எப்போது ரிலீஸ் செய்யப்படும் என்பது ரசிகர்களோட மிக பெரும் கேள்வியாக இருக்கு. இந்நிலையில் ஜெயிலர் 2 வெளியீடு குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதன்படி ஏப்ரல் மாதம் இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. விஜயோட பீஸ்ட் படத்திற்கு குவிந்த நெகட்டிவ் விமர்சனங்களை தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் படத்தினை இயக்கினார் நெல்சன். கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவல் வரவேற்பினை பெற்றது. காட்சிகளுக்கு காட்சி ரஜினி மரண மாஸ் சீன்களை வச்சு அதகலம் செஞ்சிருந்தாரு நெல்சன். பேன் இந்தியன் அளவில் பெரும் வரவேற்பு பெற்ற ஜெயிலர் உலக அளவில் ரூபாய் 600 கோடி வசூலை குவிச்சது. இந்த படத்தோட ரிலீஸுக்கு பின்பா ஓராண்டுக்கு மேலே படங்கள் எதுவும் இயக்காமல் இருந்தார் நெல்சன். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பாக ஜெயிலர் 2 படத்திற்கான பணிகளை துவங்கினார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த படம் உருவாகிட்டு வருது. ஜெயிலர் படத்தில் நடித்த பலரும் தற்போது 2ஆம் பாகத்திலையும் நடிச்சிட்டு வராங்க. ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மிர்னா உள்ளிட்டோரும் கேமியோ ரோலில் இந்த படத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் செகண்ட் பார்ட்டிலும் நடிக்கிறாங்க. அத்துடன் பிரபல தெலுங்கு நடிகரான பாலகிருஷ்ணா, எஸ்.ஜே. சூர்யா, மலையாள நடிகர் சுராஜ் ஆகியோரும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. இதனால் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருது. முதல் பாகத்தினை விட தரமான ஆக்ஷன் படைப்பாக ஜெயிலர் 2 படத்தினை இயக்கி வராரு நெல்சன் திலீப்குமார். உலகளவில் இந்த படம் மிக பெரும் வசூலை குவிக்கும் என்பது இப்போதே ரஜினி ரசிகர்களால் சொல்லிட்டு வராங்க. கோலிவுட்டில் ரூபாய் 1000 கோடி வசூலை குவிக்கும் முதல் படமாக ஜெயிலர் 2 இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதனிடையில் கடந்த மாதம் ரஜினி நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் கூலி ரிலீஸ் ஆனது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வசூலை அள்ளவில்லை. கூலி ரூபாய் 1000 கோடி வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 500 கோடி வரை மட்டுமே வசூலித்தது. இந்த குறைய ஜெயிலர் 2 போக்கி 1000 கோடி கலெக்ஷன் அள்ளுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.